ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது நேத்து புதன்கிழமையோட மினி விலாகுது. அன்னைக்கு டே வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஒரு சர்ப்ரைஸா தான் போச்சு. என்னன்றத வந்து வீடியோக்குள்ள வந்து நான் சொல்றேன். அன்னைக்கு காலையிலே வந்து பார்த்தீங்கன்னா, கடகடன்னு இப்ப ஸ்கூல் வந்து ஆரம்பிச்சதால பார்த்தீங்கன்னா, வேலைகள்லாம் பயங்கரமா ஃபாஸ்ட்டா தான் வந்து போயிட்டுருக்கு. நேத்தே வந்து பிளான் பண்ணிட்டேன். இன்னைக்கு மாங்கா சாதம் வந்து செய்யலாம் அப்படின்ற மாரி. இந்த ஆராய்ச்சியிலே வந்து கண்டுபிடிச்சிருக்காங்களாம், சமையல் வந்து செய்யறத விட, சமையல் என்ன செய்யறதுன்னு யோசிக்கிறது தான் பெண்களுக்கு வந்து அதிகமா வந்து யோசிக்கிறாங்க அப்படின்ற மாரி. உண்மையிலேயே அந்த மாரி தானே இருக்கு. நம்மளோட காலையில என்ன லஞ்ச் செய்யலாம் அப்படின்ற மாரி. அந்த மாரி தான் நேத்தே வந்து இது செய்யலாம், இது செய்யலாம். நைட்டு படுக்க போற டைம்ல தான் வந்து மண்டைக்குள்ள இதெல்லாம் ஓடும். அந்த மாரி தான் வந்து இன்னைக்கு மாங்காய் சாதம் செஞ்சுட்டு, அதுக்கு தொட்டுக்கிறது செய்யறதுக்கு என்ன செய்யறதுன்னே எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் சிம்பிளா வத்தல் மட்டும் பொரிச்சு குடுத்துட்டேன். இனிமே அஜி மட்டும் தான் ஸ்கூலுக்கு போறான். வியாழக்கிழமையில இருந்து தான் அஸ்வினுக்கு வந்து ஸ்கூல்ன்றதால சிம்பிளா வந்து லஞ்ச் வந்து முடிச்சுட்டு தோசை சாம்பாரோட முடிச்சுட்டேன். அஸ்வினிக்கு டிசி வாங்கி வேற ஸ்கூல்ல வந்து சேர்க்க போறோம்ன்னு சொல்லியிருந்தேன். நான் வந்து தெளிவாவே வந்து சொல்லவே இல்ல. ஏன்னா அங்க படிச்ச ஸ்கூல் வந்து பார்த்தீங்கன்னா 8த் வரைக்கும் தான் இருக்கு. அதுக்கப்புறம் மேல்நிலைப் பள்ளியில சேர்க்கணுன்றதால அங்க போய் வந்து சேர்த்தாச்சு. நேத்து காலையில போட்ட ஷார்ட்ஸ்ல அந்த மாங்காய் துருவி தான் சாதம் கிண்டுற மாரி போட்டிருந்தேன். மகாலட்சுமி சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க, கேபேஜ் சாதமா அப்படின்ட்டு. எனக்கு அந்த கமெண்ட் படிக்கிறப்ப சிரிப்பு தான் வந்தது. மாங்காய் சாதம் சூப்பரா இருக்குன்றதால அன்னைக்கு அதான் செஞ்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் காய் விக்கிற அக்கா வந்திருந்தாங்க. கொத்தவரங்காய், பச்சை மிளகாய், நெல்லிக்காய்லாம் எடுத்துட்டு வந்தாங்களா, சரி கொஞ்சமா வாங்கிக்கலாம்னு வாங்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அந்த வெத்தலை தீபம்லாம் போட்டதெல்லாம் எடுத்து கிளீன் பண்ணலான்றதுங்க அதான் செஞ்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு சர்ப்ரைஸ் சொல்லியிருந்தேன் இல்லையா, உஷா சிஸ்டருக்கு என்னோட வீடியோஸ்னா ரொம்ப ரொம்ப பிடிக்குமா, அதனால அண்ணன் வந்து நான் வந்து விஷ் பண்ணா அவங்க ரொம்ப சர்ப்ரைஸா ஆவாங்கன்னு சொல்லிட்டு பேக் கடைக்கு வந்து என்னோட நம்பர் வாங்கி, நீங்க வந்து கரெக்டா காலையில 8 மணிக்கு கால் பண்ணி பேசுனீங்கன்னா கண்டிப்பா சர்ப்ரைஸ் ஆவாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாதிரி நானுமே 8 மணிக்கு கால் பண்ணியிருந்தேன். ரொம்ப எமோஷனல் ஆகி பயங்கரமா வந்து சர்ப்ரைஸ் ஆயிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் வந்து கண்டிப்பா பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கே வந்திருந்தாங்க. அதனால வீட்டுக்கு வந்ததுல ரொம்ப சந்தோஷம். ஒரு சிலவங்கள பார்த்த உடனே பிடிச்சிரும் இல்லையா, அந்த மாதிரி எனக்கு உஷா சிஸ்டர் பார்த்த உடனே பிடிச்சு போச்சு. கொஞ்ச நேரம் பேசிட்டு இந்த பனை ஓலையால செஞ்சதெல்லாம் எனக்காக வந்து எடுத்துட்டு வந்திருந்தாங்க. அண்ணன் சூப்பரா வந்து செஞ்சிருக்காரு. ஃப்ரீ டைம்ல வந்து இந்த மாதிரி செய்வாரா, ரொம்ப பிடிச்சிருந்தது. எனக்கு அது ரொம்ப பிடிச்சதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கூடை வந்து ரொம்ப இருந்தது. பார்க்கறதுக்கே அவ்வளோ அழகா இருந்தது. பார்க்க பார்க்க எனக்கு ஆசையாவே இருந்தது. இந்த மாதிரி உறவுகள் கிடைச்சதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். 2 பேருமே அவ்ளோ அழகா வந்து பேசியிருந்தாங்க. என்னவோ முன்ன பின்ன வந்து தெரியாம வரை பேசல. அவ்ளோ பார்த்து பழகுன மாரி 2 பேருமே பேசியதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த கோவிலுக்கு எடுத்துட்டு போறதுக்கு கூட இல்லன்னு ரொம்ப நாளா வந்து ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன். இப்ப அழகா கோவிலுக்கு எடுத்துட்டு போறதுக்கு சூப்பரா இருந்தது. இந்த பவுச் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பென் இதெல்லாம் வந்து போட்டுக்கலாம் போல இருக்கு. அதுக்கப்புறம் ஃபோன் கூட வச்சுக்கலாம் போல இருக்கு. அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பரா இருந்தது. அஸ்வின் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்கூலுக்கு வந்து எடுத்துட்டு போயிருக்கான். 2 பேருக்குமே பவுச் வந்து எடுத்துட்டு போயிட்டாங்க ஸ்கூலுக்கு. எனக்கு கோவிலுக்கு எடுத்துட்டு போற கூட தான் இதுலயே ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருக்குன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ நேத்தே முடிஞ்ச வரைக்கும் போடலாம். நேத்தே விஷ் பண்ணலாம் உங்களுக்கு பிறந்த நாளுக்குன்னு நினைச்சிட்டு இருந்தேன். வீடியோ வந்து போடவே முடியல. ரொம்ப பிஸி ஆயிட்டாருன்றதால. இந்த வீடியோ உஷாவும் அண்ணாவும் கண்டிப்பா பார்ப்பாங்க. உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப சந்தோஷம்னா என்ன வந்து அவ்வளோ தூரத்துல வந்து பார்த்துட்டு போயிருந்ததுல ரொம்ப சந்தோஷம். ரொம்ப ரொம்ப நன்றியும் கூட. அந்த பொருள் எல்லாம் எனக்காக எடுத்துட்டு வந்து கொடுத்ததுக்கு, டைம் ஒதுக்கி வந்து பார்த்ததுக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி.